ஏன் குடிக்கல? எப்படியும் கல்யாணம் கேவலமா போட்டிருப்பாரு. என்னம்மா இங்க இருக்கீங்க? ஆமாப்பா. பெரிய கீழெல்லாம் தேடிட்டு வரேன். சொல்லுங்கப்பா. அப்புறம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும். நீங்க ரெடி ஆயிடுவீங்களா? போயிட்டு வந்துடலாம். வெளியில வா. எங்கப்பா? என்ன திடீர்னு வந்து சொல்றீங்க? ஒன்றும் இல்லை மாதவி, தினியை இங்க இருக்க வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுதான் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தோம். கடைசியில் அது பிரச்சனையாகி நடக்காம போயிடுச்சு. ஆனா நாம எல்லாரும் ஒரு விஷயத்த சுத்தமா மறந்தே போயிட்டோம். புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கொஞ்ச நாள்லயே தாலி பிரிச்சு போடுவாங்க. நம்ம வீட்டுல மாத்தி மாத்தி நடந்த பிரச்சனையால நந்தினிக்கு அதை செய்யவே இல்லை. அந்த யோசனையே நமக்கு வரல. நந்தினி கழுத்துல இருக்க தாலி கயிறு அருந்து விழுற நிலைமைக்கு வந்துருச்சு. நியாயமா வீட்டுல இருக்க பொம்பளைங்க தான் இதை கவனிச்சிருக்கணும். நம்ம வீட்டுல எங்க கடைசியில கல்யாணம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். நான் பதறி போய் நந்தினி கிட்ட போய் பேசி, சரிம்மா தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு ஒண்ணு பண்ணிடுவோன்னா அவ வேண்டவே வேண்டாங்கிறா. நீங்க எதுக்குப்பா அவகிட்ட எல்லாம் போய் பேசுறீங்க? அவ பெரிய இவ மாதிரி பேசுவாளே. ஒன்னு ஏதோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுச்சு. வேண்டானா விட வேண்டியதானப்பா. சரி, இப்ப என்ன, நாங்க போய் சமாதானப்படுத்தி அப்படியே சம்மதிக்க வைக்கணுமா? அதுக்கு ஒன்னும் அவசியமே இல்லம்மா. நானே பேசி சரி பண்ணிட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம வீட்ல நந்தினிக்கு இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போதா? ஆமாமா, நாம எல்லாரும் தான் சேர்ந்து நின்று நடத்தணும். என்னப்பா இதுக்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியாதா? நான் தெரியும். ஆனா இது மத்த விஷயம் மாதிரி இல்ல. இதுல சூர்யாவோட லைஃபும் அடங்கி இருக்கு. சோ சுந்தரவல்லி கொஞ்சம் அடக்கி வாசிப்பான்னு தான் தோணுது. அப்படியெல்லாம் அம்மாவை பத்தி தப்பு கணக்கு போடாதீங்கப்பா. அம்மா எந்த விஷயத்துக்கு எப்ப எகிருவாங்க, எதை ஏர்ல பறக்க விடுவாங்கன்னு அம்மாவுக்கே தெரியறதில்ல.